ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிஏஏ சட்டம். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே வாங்க. சிஏஏ சட்டம் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். எடுத்துக்கிட்டா இது மார்ச் மாதம் 24ஆம் தேதி 2024 காலகட்டத்தில் நடைமுறைக்கு வருது. சிஏஏ சட்டம் 2019ஆம் வருஷம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு இப்போது தேர்தலுக்கு குறுகிய காலம் இருக்கும் பட்சத்தில் தற்போது என்ன செய்யணும், சிஏ சட்டத்தை மத்திய அரசாங்கம் அமல்படுத்தி இருக்கு. வங்காளத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் ஒரு பகுதியினர் இந்த சிஏ சட்டத்தை வரவேற்றிருக்காங்க. அதோட அவங்க கொண்டாடிய வராங்க. சட்டம் என்ன சொல்லுன்னா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த ரீதியா துன்புறுத்துள்ளாகி அங்கிருந்து அடைக்கலம் தேடி இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய சீக்கியர்கள், பார்சிகள், ஹிந்துக்கள் உட்பட அந்த நாட்டுல சிறுபான்மையா இருக்க மக்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்காக கொண்டு வர ஒரு சட்டம் தான் இந்த சிஏஏ சட்டம். குடியுரிமை சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1955ஆம் வருஷம் தான் முதல் முறையா குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. குடியுரிமை திருத்த சட்ட மசோதா 2009ஆம் தேதி நம்ம லோக்சபாவில் அறிமுகப்படுத்தப்படுது. சிஏஏ சட்டத்தை ராஜ்யசபா 2019 நிறைவேற்றுது. இதுக்கு பிறகு இது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு தற்போது ஒப்புதல் கிடைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. சிஏஏ சட்டம் என்ன சொல்லுவோம்னா, இந்திய குடியுரிமை தகுதி பெற்ற நபர்கள், அதாவது இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இங்க இருந்து வந்தவங்க டிசம்பர் 2016 அல்லது அதற்கு முன் வந்திருக்கானு தெரிவிக்கும். குடியுரிமை பெறக்கூடிய அந்த வெளிநாட்டினர்கள் குழந்தை இந்தியாவோட எல்லைக்குள்ள பிறந்திருக்கணும், அல்லது அவர்கள் ஒரு 11 ஆண்டுகள் இந்தியாவில் வசிச்சிருக்கணும். மேற்கண்ட விதிகள் பூர்த்தியாகும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். சிஏஏ சட்டம் இந்திய மக்களோட குடியுரிமை குறைக்குமா அப்படின்னா, இந்தியாவில் இருக்க இந்திய குடியுரிமை சிஏஏ சட்டம் கிடையாது. இந்திய குடியுரிமைக்கு கூட மேற்கண்ட நாடு, அதாவது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த நாட்டை சேர்ந்தவங்க ஏதேனும் ஒரு விதியை மீறினா அவர்களுடைய குடியுரிமை ரத்து செய்யப்படும் சிஏஏ சட்டம் தெரிவிக்குது. மேலும் இந்த சிஏஏ சட்டம் 1946 வெளிநாட்டு சட்டம் 1926 வருஷம் அனுமதியின்றி விரோதமா உள்ள வரக்கூடியவங்க அவர்களுக்கு 1 வருட சிறை தண்டனை அல்லது நாட்டை விட்டு வெளியிட்ட நாடு கடத்தல் போன்றவைகள் செய்யப்படும். சட்டம் அமலுக்கு வந்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம கவனிச்சோன்னா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த நாடுகள்ல இருந்து அகதிகளாக வந்த சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்கப்படும். இதற்காக 9 மாநிலங்கள்ல 30க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் மற்றும் செயலாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய இது போன்ற பயனுள்ள தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். Thank you for watching.